நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் நம்ம மனித பிறவி எடுத்துட்டோம். இப்போது நம்மளோட மனிதர்களை பற்றி மட்டும் பார்க்கலாம். இந்த மனித பிறவி எடுத்தாச்சு. இங்கே பலதரப்பட்ட மனிதர்கள் வாழ்கிறாங்க. பலதரப்பட்ட மனிதர்களை விட பலதரப்பட்ட மனநிலை, உயர்வு தாழ்வில் இங்கே பணத்தை வச்சு நிர்ணயிக்கப்படுது, குணத்தை வச்சு நிர்ணயிக்கப்படுது. அவங்களோட உடல் அமைப்பு, அவங்க குரல், இந்த மாதிரி மனித வகைப்படுத்தப்படுது. இது நியாண்டர்தால் மனிதர்களிலேருந்து, கற்கால மனிதர்களிலேருந்து அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட் நவ், அதாவது 21ஆம் நூற்றாண்டில் இந்த மனித சமுதாயத்தின் நிலை, இதை மட்டும் நம்ம இப்போ அடுத்த கட்டம் எப்படி இருக்கும், இந்த கட்டத்தில் எப்படி வாழணும், இதுக்கு முன்னாடி நடந்ததுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கிட்டோம், இனிமேல் நம்ம எதிர்காலத்துக்கு எதெல்லாம் நம்ம ப்ரிகாஷனாக பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு திட்டம் வச்சுருக்கோம். ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கோங்களேன், ஒரு 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 ஹாஸ்பிட்டலே எடுத்துக்கோங்களேன். அவங்களோட ஒரு 2 வருஷம் கழித்து அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளோ வளர்ச்சி இருக்கும், எவ்வளோ டேர்ன் ஓவர் இருக்கும், எவ்வளோ வளர்ச்சி இருக்குங்கிறதெல்லாம் ஒரு அஜெண்டா மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆசிரமம் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சிவராத்திரியை அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு 2 வருஷமாக இல்லை, இந்த 2026 மகாசிவராத்திரி முடிஞ்சிச்சுன்னா இன்னும் ஒரு வாரம் அப்படி இருந்துட்டு அடுத்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த மகாசிவராத்திரி வர்றதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணணும், எவ்வளோ பேரை பார்க்கணும், என்னென்ன மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி மக்கள்கிட்ட கவரணும், அதனால தான் இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ பேரை பார்க்க வச்சோம் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிற அளவுக்கு அவங்க தைரியமாக இருக்காங்க. ஸோ இந்த திட்டம் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு, ஒரு நிறுவனத்துக்கு இருக்கும்போது, ஒரு அமைப்புக்கு, ஒரு சமுதாயத்துக்கு இருக்கும்போது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா? அந்த வகையில் நம்ம முன்னாடி நடந்ததை, பின்னாடி நமக்கு முன்னாடி நடந்திருக்கும்ல, அதையும் பார்க்க தேவையில்லை, இனிமேல் நடக்க போகிறதையும் பார்க்க தேவையில்லை. ரைட் நவ் மட்டும் பார்க்கலாம். அந்த வகையில் இப்போ பிரச்சனைக்கு நோய்கள், மன வருத்தங்கள், டிப்ரெஷன், பொதுவாக என்ன சொல்கிறது, இங்கே எல்லாம் வெறுமையில் இருக்குது. எவ்வளோ பணம் இருக்குது, ஆனால் வெறுமையாக தான் இருக்காங்க. எவ்வளோ வறுமையாக இருக்காங்க, அது வறுமையோட ஒரு வளர்ச்சி, ஒரு செல்வ செழிப்பு நோக்கி நகர மாட்டேங்குது. வறுமையாகவே இருக்காங்க, பணக்காரங்களாகவே இருக்காங்க. இந்த நிலை எந்த பெரிய சுவாரஸ்யத்தையும் கொடுக்கல. அப்போது அடுத்த கட்டம் தான் என்ன அப்படின்னா, சரி இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு தீர்வுன்னு ஒன்று இருக்கும். அதை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள். ரொம்ப அந்த ஹைக்கூ கவிதை மாதிரி 2 வரியில் சொல்லுங்கள். திருக்குறள் மாதிரி சொல்லுங்கள் 2 வரியில். அது கூட மேலே 4 கீழே 3 வார்த்தை 7 வார்த்தையாக இருக்குது. அது கூட வேணாம், எங்களுக்கு 2 வார்த்தையில் வேணாம் ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இங்கே மனித மனம் இருக்குது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் எல்லாத்துக்கும் அவசரம், எதுக்கும் பொறுமைன்னு சுத்தமாகவே இல்லவே இல்லை. எனக்கு உடனே கிடச்சிடணும். அது கல்யாணம் ஆகட்டும், இல்லைன்னா ஒரு ஒரு மரம் வளர்கிற செயல் மாதிரி இருக்கட்டும், அது வாட்டெவர் எது வேணால் கிடைக்கட்டும். ஒரு அப்பா அம்மா கூட இப்போ காசு கொடுத்து வாங்க முடியுதானா, ஏதாவது இருக்கா, என்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே மனித மனம் அப்படி பிளர்ந்து திரிஞ்சு நொறுங்கி கிடக்கு. சரி, இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னா, ஒரு 100-150 வருஷம், சரி ஒரு 300 வருஷம்னே வச்சுக்கோங்களேன். அந்த டைம்லலாம் இந்த இந்த நிழல் கிரகங்களான அந்த ராகு கேது ஜோதிடத்திலே உள்ள பிணைக்கப்படலை. இந்த 150 வருடங்களாக, சரியாக சொல்லலான்னு தெரில, 150 வருடங்களாக அதாவது வள்ளலார் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். வள்ளலாருக்கு ஒரு 50 வருஷம் முன்னாடி, அப்படி ஒரு ஏறக்குறைய இப்படி தான் சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல தெரியல. இந்த டைமில்
அந்த பிரபஞ்சம் ஒரு அஜெண்டா போட்டிருக்கோம்ல, இந்த மனிதர்களோட மனத்தை ஞான நிலை நோக்கியோ இல்லை அந்த செல்வ செழிப்பு நோக்கியோ இந்த ரெண்டும் தான் வேணும் இல்லையா? அதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பொறுப்பை இவங்க கையில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ராகு கேது தான் ஒரு மனிதனுக்கு எவ்வாறு ஞானம் கொடுக்கணும், எவ்வாறு போகம் கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி நம்ம கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிற தன்மையில், ஜோதிடம்னா என்ன? ஜோதி உள்ள இடம் ஜோதிடம். இந்த 12 கட்டங்களில் ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதி உள்ள இடம். ஜாதகம்னா நமக்கு ஜாதகமாக மாற்றிக்கிறது. அப்போ இந்த 2 தன்மையை நமக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, நல்லவர்களோ இல்லை விதிவிலக்காக இருக்கவங்களோ தூய்மைப்பட்டு போகக்கூடாது, துன்பப்பட்டு போகக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் இது கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களே சில மருந்துகள் காலாவதி ஆயிடுச்சுன்னா பயன்படுத்த முடியாது. ஆனால் அதே மாதிரி தான் ஜோதிடத்தையும் அந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் காலாவதி ஆகிற மாதிரி அவங்க டிசைன் பண்ணிட்டாங்க. அப்போது கிட்டத்தட்ட 450 வருடங்களாக இந்த ஜோதிடம் காலாவதியாகப்பட்ட ஒரு கலையாக, சபிக்கப்பட்ட கலையாக மாறிடுச்சு. ஏன்னா நீங்கள் அந்த ஜோதிடக்கலை மூலம் நல்லவங்க பயன்படுறதுக்காண்டி இந்த பூமியில் இந்த வச்ச இந்த பிரபஞ்சம் படைத்ததை இந்த மனிதன் அவனோட பேராசை காரணமாக, அவனோட கெட்ட தன்மை காரணமாக இவங்க அவங்களோட தன்மைக்கு மாற்றினதுனால அதோட வீரியம் இழந்துருச்சு. சரி, இப்போது அதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது உங்களுக்கு அந்த ராகு கேது மாங்கல்ய தோஷம், அப்புறம் காலசர்ப்ப தோஷம், அப்புறம் லக்னத்தில் ராகு 7ல் கேது, இல்லை ரெண்டும் மாறி 7ல் கேது, லக்னத்தில் ராகு, 2ல் ராகு சனி, இந்த மாதிரி செவ்வாய், இந்த மாதிரி சனி சூரியன், இந்த மாதிரி கிரகங்கள், அதுக்கப்புறம் 8ல் இந்த மாதிரி கிரகங்கள், இந்த மாதிரி 99% இல்லை 99% தான் சரி, அந்த அளவுக்கு தான் இந்த பூமி படைக்கப்பட்டிருக்கு. இங்கே யாருக்காவது இருக்குது அப்படின்னா 1% இல்லை 2% மட்டும்தான் இந்த பூமியில் நல்ல தன்மை வர்றதுக்காண்டி இயற்கையாகவே அப்படி தான் படைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மனிதர்களின் பொருட்டு தான் அவங்களோட சொல்லுவாங்கள்ல, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அது மாதிரி அந்த 2% மனிதர்களால் தான், சரி 3%னே வச்சுக்கோங்களேன், 3% மனிதர்களாலோ 2% மனிதர்களாலோ நீங்கள் அந்த பூமி வாழ்கிறதுனால தான் நம்ம வாழ்கிறோம். அவங்களுக்காண்டி பெய்கிற மழை தான் இங்கே இருக்க 97%, 98% மக்கள் நன்மை பெறுறாங்க. ஸோ அதுக்கு இப்போ எப்படி அந்த பூமி மாறுது, அதோட டைரக்ஷன் எப்படி மாற்றுதுன்னா, அந்த 450 வருடங்களாக இருந்ததை கொஞ்சம் மாற்றி, கொஞ்சம் அட்வான்ஸாக அப்டேட் பண்ணி, இந்த மனிதர்கள் மனத்துக்கு ஏற்ற மாதிரி மனித மனத்தையும் மாற்றி, சேம் டைமில் அந்த ஜோதிட கலையும் வேற ஒரு பரிணாமத்தில் நமக்கு கொடுக்குது. சரி, அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ பரிகாரம் என்ன? இப்போ என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ராகு கேது உள்ள தலங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாகர்கோவில், நாகப்பட்டினம், இந்த நாகர்கள் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட அனைத்துமே இந்த பரிகார தலங்கள் தான். இந்த நாகர்கள் அது தோஷமாக இருக்கட்டும், உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டு வர கால சர்ப்ப தோஷம்னு சொல்கிறாங்களே, அனைத்து கிரகங்களும் இந்த ராகு கேதுக்குள்ளே மாட்டிக்கிறது. இந்த மாதிரி அரிய பல இந்த பிரம்மஹஸ்தி தோஷம் மாதிரி உள்ள விஷயங்களை கூட சரி பண்ணக்கூடிய தன்மையில் இங்கே இருக்குது. ஏன் இதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குன்னா, அந்த ராகு கேது மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை அதிகமாக கொடுத்து அவன் பயன்படுத்த முடியாமல் போயிடும். ஒரு ராகு கேதுக்கள் அந்த அந்த செல்வத்தை அதிகமாக கொடுத்து அடாவடித்தனமாக செலவுபடுத்திடும். கேது செல்வமே கொடுக்காம அவனை வறுமையில் ஞானங்கிற பேரில் கொடுத்துரும். அப்போ ஒரு மனிதனுக்கு ஞானம் இருந்து, அறிவிருந்து அதை பயன்படுத்த முடியாமல் இருந்தாலும் வேஸ்ட் தான். ஒரு செல்வம் இருந்து அதை அனுபவிக்க முடியாமல் இருந்தாலும் வேஸ்ட் தான். சரியான நேரத்தில் கிடைக்கிற உணவு, பசியோடு இருக்கிற நேரத்தில் கிடைக்கிற உணவு தான் மதிப்பே ஒழிய, இல்லாத டைமில் கிடச்சி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி இப்போது இங்கே இருக்க துன்பத்துக்கும் இந்த மாதிரி முரண்பட்டு இருக்கிறதுக்கும் என்ன காரணம்னா இந்த ராகு கேதுகள் தான்.
இந்த ராகு கேதுக்களை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, பரிகாரம் ஒன்றே ஒன்று தான். இப்போது அப்டேட் ஆனதை நான் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நம்புறது, நம்பாமல் போகிறது, அப்புறம் வந்து எடுத்துக்கிறது, எடுத்துக்காமல் போகிறது, அவங்கவுங்க இறை செயல், இறை திட்டம், பிரபஞ்சத்தோட கருணை, அவ்வளோதான். நான் ஒரு கருவி. அந்த வகையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அந்த தளத்துக்கு நம்ம போக முடியாது. போகணும் அப்படிங்கிறது வந்து வாய்ப்பு, சூழ்நிலை, போகிறவங்க வாய்ப்பு இருக்கவங்க பயன்படுத்துகிறத தாண்டி, இந்த சனம் இப்படி இந்த சூரியனை போய் பார்க்கணும் அப்படின்னா நைட்டு பார்க்க முடியாது. ஆனால் பகலில் சூரியனை கண்டிப்பாக பார்க்க முடியும். ஆனால் மேகம் மறைஞ்சிச்சின்னா பார்க்க முடியாது. ஸோ அப்போ அந்த மேகம் இருக்கிறத வந்து நம்ம ராகு கேதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அதை எப்படி மேகத்தை மறைச்சிட்டு சூரியன் நம்ம நோக்கி பார்க்குறதுன்னு தான் பார்க்குறோம். இது இன்னும் உங்களுக்கு சரியாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ராகு கேதுக்களை போய் நம்ம பார்க்க தேவையில்லை. ராகு கேதுக்களை நம்மளை பார்க்க வச்சிடலாம். நம்மளை நோக்கி நம்ம இடத்துக்கு வர வச்சிடலாம். எப்படி? இப்போ தான் யூடியூப் வந்து எவ்வளோ ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இந்த தொழில்நுட்பம் எவ்வளோ வந்து நமக்கு உதவி பாருங்கள். நிறைய ரீல்ஸ் வந்து எவ்வளோ மனிதர்கள் எவ்வளோ புண்ணியம் பண்ணதில் இது ஒன்று நன்மை ஒன்று நடக்குன்னா அதில் இந்த நன்மையை வந்து எவ்வளோ பெருசுங்கிறது இப்போ தான் புரியுது. அந்த வகையில் நீங்கள் காளகஸ்தியோ திருப்பெரும்பள்ளமோ இல்லை அது என்னது நாகர்கோவில், நாகப்பட்டினம், இந்த மாதிரி நீங்கள் பரிகால தலங்கள்னு போட்டால் வரும்ல, அடித்தா தான் வருமே. அதை மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு அது முன்னாடி அந்த படத்தை முன்னாடி வச்சுட்டு, இப்போ வந்து காளகஸ்தி எடுத்து முன்னாடி வச்சுட்டிங்க, அந்த படத்தை உங்கள் ஃபோன் முன்னாடி அந்த பிக்சரை எடுத்து வச்சுட்டு அது முன்னாடி மானசீகமாக வணங்குங்க. பூசலார் எப்படி வந்து மணக்கோயில் கட்டினாரோ அதே மாதிரி அந்த கோவிலுக்கு நீங்கள் போகிற மாதிரி, அந்த கோயிலில் வணங்குற மாதிரி, அந்த கோயிலில் வந்து போனால் எப்படி நேரில் போனால் என்ன மாதிரி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி கும்பிடணும்னு தோணுதோ அது மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வணங்கி வரும்போது, மனத்தால் அப்படி செய்யும்போது மனத்தில் இருக்க இந்த பிரச்சனைகள், வெளியில் இருக்க நோய், வறுமை, கடன், இந்த வந்து எந்த மாதிரிலாம் தடை இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ, ஒரு பெண் வந்து இங்கே வந்து காமம், போகம், சுகம் இதெல்லாம் வந்து தடை ஏற்படுறதுக்கு இவங்க தான் காரணம். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு பல கோடி சொத்துக்கள் இருக்குது, ஆனால் அவங்களால ஒரு வேளை உணவு சரியாக எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரிக்கு இதுக்கும் இதுதான் காரணம். ஒருத்தங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கும், ஆனால் வாரிசே இருக்காது. 7 தலைமுறைக்கும் சொத்து இருக்கும், வாரிசு இருக்காது. ஸோ இதை மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் வந்து எவ்வளோ பிரச்சனை தான் சொல்கிறது. ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து கூட இந்த பிரச்சனையை சொல்லலாம். குழந்தைங்க தவறாக பிறக்கிறது, அப்பா அம்மா வந்து தவறி போயிடுறது, பிரிஞ்சிடுறது, இந்த மாதிரி வாட்டெவர் பிரச்சனை சொல்லாததுக்கு என்ன இல்லை லிஸ்ட்டாக இல்லை. ஆனால் இப்போ அந்த லிஸ்ட்டு முக்கியம் இல்லை, அந்த லிஸ்ட்டை எப்படி சரி பண்ணுறது தான் முக்கியம். அதனால் அந்த கேது பரிகார தலங்கள், ராகு பரிகார தலங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் என்ன, பிரச்சனை இருக்குங்கிற பட்சத்தில், எனக்கு சொல்யூஷன் வேணுங்கிற பட்சத்தில் இதை எடுத்துகிட்டு நம்ம ராகு கேதுகள் தேடி போக தேவையில்லை. அதுவும் நம்ம இந்திய திருநாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் அதுக்குன்னு எஸ்பெஷலி கோயில்கள் ஜாஸ்தி இருக்குது. இந்த மூங்கிலம்மன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நாகத்தோட தன்மையாகவே இருப்பாங்க. கருமாரியம்மன் நாகத்தோட தன்மையாகவே இருப்பாங்க. இந்த நம்ம படத்துலலாம் பார்த்திங்கன்னா நாகம் வந்து மேலே இருக்கும். அம்மனுக்கு பலராமன், பதஞ்சலி, பள்ளிகொண்ட ரங்கநாதன், அப்புறம் இந்த மாதிரி உள்ளவங்களும் ஜாஸ்தி. அதுதான் அந்த சர்ப்பம், அந்த பாம்பு உள்ள அனைத்து தலங்களையும் நீங்கள் வந்து எடுத்து உங்களுக்கு எவ்வளோ தீவிரம் இருக்கோ அவ்வளோக்குள்ளே வச்சு அதை நீங்கள் எவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறீங்களோ, அதை மனமுருகி பண்ணும்போது உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ தீவிரமாக ஏக்கமாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே இந்த பிரச்சனை தீர்ந்துடும். நீங்கள் போய் தேட தேவையில்லை, அவங்களே உங்களை நோக்கி வர்றாங்க. இதுதான் உங்கள் பக்தி மட்டும் போதும். உங்கள் பக்தியால் அவங்கள நீங்கள் கவர்ந்து இழுக்கிறீங்க, அவங்க கண்டிப்பாக வருவாங்க. அது காத்துட்ருக்காங்க. அதுவும் ரைட் நவ். அதனால் இங்கே வந்து இந்த பொன்னான வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை இதில் தீர்த்துக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த மனிதர்கள் வந்து ஏன் இந்த மாதிரி கூட இவ்வளோ ஈஸியாக பரிகாரம் கொடுக்குறாங்கன்னா நம்ப மாட்டாங்க. அதுதான் இங்கே இருக்க பெரிய சிக்கலே. அப்படி நடந்துருமா, நான் இவ்வளோ துன்பப்பட்டே அதை என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டே நடக்கலை, இந்த ஒரு விஷயம் நடந்துருமா அப்படின்னு அவங்க பிலீஃப் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. அது ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி பேசுகிற பிரபஞ்சத்தோட குரல் வந்து இப்படி சொல்லுது.
இப்படி செஞ்சுருங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா 450 வருஷம் முன்னாடி வரைக்கும் தான் ஜாதகம் இருந்தது. இப்போது